அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் 2 2025 சமூக அறிவியல் பாடப்பகுதி தேர்வு செய்தவர்களுக்கு 60 வினாக்கள் 60 மதிப்பெண்கள் கேட்பாங்க. இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரிவிஷன் செய்யறதுக்கும் மேலும் படிப்பதற்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வினா, ஜமீன்தார்களோடு காரன்வாலிஸ் நிலையான நிலவரி திட்டத்தை மேற்கொண்டார். விடை வங்காளம். மொஹஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆய்வு நடைபெறும் இடம் உலக பாரம்பரிய தலமாக எந்த அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ளது? விடை யுனெஸ்கோ. அடுத்த வினா பொறுத்துக வினாக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம உங்களுக்கு எது தெரிந்திருக்கோ அதை முதல்ல பொருத்தி பார்த்து ஆப்ஷனை பாருங்கள். அதிலே நம்ம கண்டுபிடிக்கிற போல தான் அதிகமான அளவு வினாக்கள் கேட்பாங்க. கீழே பொருத்தப்பட்டிருப்பவைகளில் சரியான இணைகள் எதுன்னு கேட்டிருக்கேன். எதெல்லாம் சரியாக இருக்கோ அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொன்னா போதும். பெரைலி கான் பகதூர் கான், இது சரியாக இருக்குது. கான்பூர் நானா சாஹிப், இதுவும் சரியாக தான் இருக்குது. லக்னோ 2ஆம் பகதூர் ஷா, தவறு. பீகார் கன்வர் சிங், சரி. அப்போ 1, 2 மற்றும் 4 இது எல்லாமே நமக்கு ஸ்கூல் புக்லேயும் தான் கேட்டிருக்காங்க, உங்களுக்கே தெரியும். அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை இருக்க ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் தனியாக ஒதுக்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக 60 மதிப்பெண்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு குறையாமல் தேர்வு எழுதக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் பெற முடியும். பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். ஜனவரி 1992 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு பிரிவு 14 சம வாய்ப்பு மற்றும் சம வேலைக்கு சம ஊதியம் என உத்தரவாதம் அளிக்கின்றது. மேலே கொடுக்கப்பட்ட எந்த வாக்கியம் சரியானவைன்னு கேட்டிருக்காங்க. இரண்டுமே சரியானது தான், 1 மற்றும் 2. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருங்க. எது சரியா பொருந்தலையோ அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அல் பெருனி, தாரிக் அல் ஹிந்த், இது சரியா இருக்கு. மின்ஹஜ் உஸ் சிராஜ், தபகத் இ நசிரி, இதுவும் சரிதான். ஜியாவுதீன் பாரணி, தாரிக்-இ ஃபெரோஸ் ஷாகி, இதுவும் சரிதான். அமீர் குஸ்ரு, கிதாபுல் ஹிந்த், இதுதான் தவறாக இதுதான் பொருந்தாத இணை. இதெல்லாம் நீங்கள் ஸ்கூல் புக்கை நல்லா படிச்சிங்கனாலே இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. எண்ணூரைச் சேர்ந்த மானூர் கல்வெட்டு எந்த நிர்வாகம் குறித்த செய்திகளை தருகின்றது? 800 CE. விடை வில்லேஜ், கிராமம். ஒவ்வொரு வினாக்கள்லையுமே நமக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு வினாக்கள் இருந்து நம்ம 2-3 வினாக்களுக்கான விடை கூட நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தேர்வன்னைக்கு உதவியாக இருக்கும்.
கோல் கிளர்ச்சி 1831, பெருங்கிளர்ச்சி 1857. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். பெருங்கிழகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் 1857. சந்தால் கிளர்ச்சி 1855, முண்டா கிளர்ச்சி 1899. அடுத்த கூற்று காரணம். கூற்று: காஷ்மீர் பகுதியில் நிலவிய புதிய கற்கால பண்பாடும் ஹரப்பா நாகரிகமும் சமகாலத்தவை. காரணம்: இக்காலகட்டத்தை சேர்ந்த முக்கிய ஆய்விடமான பர்சோஹோம் பெருங்கற்காலத்துக்கும் தொடக்க வரலாற்று காலத்துக்கும் சான்றாக உள்ளது. விடை: கூற்று சரி. காரணம் கூற்றை விளக்குகின்றது. பொதுவாக இது மாதிரியான வினாக்கள் இரண்டுமே சரியாக இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. இருந்தாலும் நம்ம மிக கவனமாக படித்து பார்த்து அதுக்கப்புறம் விடை நீங்கள் கொடுங்க. அடுத்து பாருங்க. கூற்று: சையது அகமது கான் அலிகரில் நிறுவிய நவீன பள்ளி பின்னர் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. முஸ்லிம்கள் ஆங்கில கல்வி கற்பதை அவர் விரும்பினார். கூற்று சரி. காரணம் கூற்றின் சரியான விளக்கம் ஆகும். கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்கான். பொருந்தாதது எது? முடிக்கொண்டான் முதலாம் ராஜேந்திரன் சரி. சுங்கம் தவிர்த்த சோழன் குலோத்துங்கன். சிவபாத சேகரன் முதலாம் ராஜராஜன். பண்டித சோழன் முதலாம் பராந்தகன் தவறு. இதுதான் பொருந்தாத இணை. எந்த அரசர்கள் நில அளவீடுகளின் போது 14 மற்றும் 24 அடி நீளமுள்ள கழிகளை பயன்படுத்தினர்? விடை: பாண்டியர்கள். ஆங்கிலேயர்கள் எந்த உடன்படிக்கையின்படி நிலவரி வசூலிக்கும் உரிமை பெற்றனர்? விடை: அலகாபாத் உடன்படிக்கை. 1674 ஜூன் 6ஆம் தேதி சிவாஜி அரியணை ஏறிய இடம். விடை: ராய்கர். ரபி, காரிப் ஆகிய இரு வேளாண் பருவங்களில் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை ஐனி அக்பரி பட்டியலிடுகிறது. எந்த நூற்றாண்டில் மக்காச்சோளமும் எந்த நூற்றாண்டில் அன்னாச்சி பழம் அறிமுகமானது? விடை: 17, 16ஆம் நூற்றாண்டில். கூற்று: மறுமலர்ச்சியின் விளைவுகள் ஏராளமானதாகவும் நீடித்த விளைவை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. காரணம்: அதனுடைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பு என்பது மனிதநேயம் என்ற கருத்தாகும். காரணம் கூற்றை சரியாக விளக்குகின்றது. அடுத்த வினா. சீனர் கண்டுபிடித்து அரபியர் கற்றுக்கொண்ட காகிதம் தயாரிக்கும் தொழில்நுட்பம் எந்த காலத்தில் இந்தியாவில் அறிமுகமானது? விடை: தில்லி சுல்தானியர். கிருஷ்ணதேவராயர் தனது வெற்றி தூணை எங்கு நிறுவினார்? விடை: சிம்மாச்சலம். எந்த நாட்டு புவியியலாளரின் கருத்துப்படி 13ஆம் நூற்றாண்டில் சோழர் காலத்தில் 60,000 யானை படைகள் இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார்? விடை: சீனா. தவறான இணையை கண்டுபிடிக்கவும். 4 விடைகளையும் பாருங்க.
பேஷ்வா நாக்பூர், இதுதான் தவறான இணை. ஹர்ஷர் பின்வரும் எந்த அரசர்களுக்கு சரணடையவோ அல்லது எதிர்த்து போரிடவோ வாய்ப்பினை அளித்து இறுதி எச்சரிக்கை அனுப்பவில்லை? விடை மேவார் அரசர். இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி தேர்தல் ஆணையத்தை பற்றி கூறுகின்றது? விடை 15. தமிழ்நாட்டில் திருநங்கைகள் எந்த பிரிவின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளனர்? விடை மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் அரசியல் சட்டப்பிரிவு எது? விடை சட்டப்பிரிவு 154. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார்? விடை லோக்சபாவின் தலைவர். மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? விடை 1950. கூற்று இந்து வாரிசு சட்டம் 1956 இயற்றப்பட்டது. காரணம், இச்சட்டம் பெண்களின் திருமண வயது 21 என்று சட்டப்பூர்வமாக்கியது. விடை கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. மோட்டார் வாகன சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு? இதுக்கு விடை பி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அதன் பிறகு நமக்கு ஸ்டார் தான் கொடுத்துருக்காங்க. புதுடெல்லியில் உள்ள இந்திய உச்ச நீதிமன்றம் துவங்கப்பட்ட ஆண்டு? விடை 1950 ஜனவரி 28. டாக்டர் B.R. அம்பேத்கர் கூற்றுப்படி அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என்று எந்த அரசியல் சட்டப்பிரிவு கூறுகின்றது? விடை சட்டப்பிரிவு 32. கீழ் நீதிமன்றம் தனது சட்ட எல்லையை தாண்டி செயல்படுத்துவதை தடுக்கும் பேராணை? தடையுறுத்தும் நீதி பேராணை. ஓர் ஆண்டில் ஒரு நாட்டில் வசிக்கும் ஒரு நபரின் சராசரி ஆண்டு வருமானம் என்பது? விடை தலா வருமானம். ஜிஎஸ்டியின் உள்ளடக்கம் எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். PQLI என்பது எவற்றின் குறியீடு ஆகும்? எகனாமிக் வெல்ஃபேர், பொருளாதார நலன். பிரபல விவசாய விஞ்ஞானி முனைவர் MS சுவாமிநாதனின் கருத்துப்படி சரிவிகித உணவு, பாதுகாப்பான குடிநீர், சுற்றுச்சூழல், சுகாதாரம், ஆரம்ப சுகாதார பராமரிப்பு மற்றும் ஆரம்ப கல்வி ஆகியவற்றிற்கான உடல் மற்றும் மற்றொன்று அணுகல் என்பது ஊட்டச்சத்து பாதுகாப்பாகும். 4 விடைகளை நன்கு பொருத்தி பாருங்க. பொருளாதார மற்றும் சமூக. பண அளவு கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? விடை டாவன் ஷெட்டி.
வறுமையின் 3 பரிமாணங்கள்: சுகாதாரம், கல்வி, வாழ்க்கை தரம். கீழ்கண்டவற்றுள் எது நிலத்தின் சிறப்பியல்பு ஆகும்? விடை: குறை அளிப்பு. தொழில்மயமாதல் என்பது நவீன தொழில்நுட்பங்களுடன் பெருமளவு உற்பத்தி செய்வது. கீழ்கண்ட விதிமுறைகள் எந்த பேரிடருக்கானதுன்னு கேட்டிருக்காங்க. மாற்று வழியை கவனிக்கவும், கைகளை மார்பிற்கு குறுக்காக வைத்திருக்கவும், நிற்கும்போது எப்படி நகர வேண்டும், கீழே விழுந்தால் எப்படி நகர வேண்டும். விடை: கூட்ட நெரிசல். உலகின் மிகப்பெரிய சுண்ணாம்பு பிரதேச நிலத்தோற்றம் நல்லர்பார் எங்கு காணப்படுகின்றது? விடை: மேற்கு கியூபா. இந்தியாவில் எந்த பகுதியில் மிக கனமழை காணப்படுகின்றது? விடை: மேகாலயாவில் உள்ள மௌசின்ராம். தற்பொழுது 15 டிகிரி கிழக்கில் உள்ள நைஜீரியாவில் காலை 10 மணி என்றால், அதே நேரத்தில் 75 டிகிரி மேற்கு தீர்க்கரேகையில் அமைந்துள்ள நியூயார்க் நகரத்தின் உள்நாட்டு நேரத்தை கணக்கிடுக. விடை: 4 PM. மிக அதிகமான அண்டை நாடுகளின் எல்லையை கொண்ட நாடு. விடை: சீனா. கூற்று: பன்னாட்டு தேதிக்கோடு வளைந்து செல்கின்றது. காரணம்: இது நேராக சென்றால் ஒரே நாட்டிற்குள் 2 தேதிகள் அமையும். விடை: கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. இதே போல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு 7-8 வினாக்கள் கேட்டிருக்காங்க. இந்தியாவின் 2வது பெரிய குகை அமைப்பு எது? விடை: பெலம் குகை, ஆந்திர பிரதேசம். தவறான வாக்கியத்தை கண்டறிக. 4 விடைகளுமே நன்கு படித்து பாருங்க. தவறான வாக்கியம்தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. வெப்பமண்டல புயலான வர்தா புயல் 2014 சென்னையை தாக்கியது. லண்டனில் காலை 6 மணியாக இருக்கும்போது இந்தியாவில் நேரம் என்ன? விடை: 11:30 AM. கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது வானிலை செயற்கைக்கோள் அல்ல? விடை: சால்ட் 1. எந்த ஒரு வகையான பாறையை முதன்மை பாறைகள் மற்றும் தாய் பாறைகள் என அழைக்கப்படுகின்றன? விடை: தீப்பாறைகள். தவறான வாக்கியத்தை கண்டுபிடிக்கவும். 4 விடைகளுமே பாருங்க. எஸ்கிமோக்கள் தென் அமெரிக்க கடற்கரை பகுதிகளில் வாழ்கின்றனர். அது தவறு. கடலோரத்திற்கும் மணல் திட்டுகளுக்கும் இடையில் காணப்படும் அடைக்கப்பட்ட நீர்ப்பரப்பு. விடை: காயல்கள். கீழ்கண்ட வாக்கியங்களை கவனமாக படிக்கவும்.
குடியிறக்கம் என்பது தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு புதிய நாட்டில் குடிபுகுதல். குடியேற்றம் என்பது தன்னுடைய நாட்டிலிருந்து தனிநபர் அல்லது குழுவாக வேறொரு நாட்டிற்கு புலம்பெயர்தல். குடியேறுபவர் தன்னுடைய நாட்டிலிருந்து வேறொரு நாட்டிற்கு குடியேறுபவர். இவற்றுள் எது சரி தவறுங்கிறத பாருங்க. ஏ, பி மற்றும் சி சரியானது. கீழ்கண்டவற்றுள் சுவாச அடுக்கின் அடர்த்தி எது? விடை 3.9 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். கீழ்கண்டவற்றில் எது தவறாக பொருந்தியுள்ளது? தலையார் நீர்வீழ்ச்சி தமிழ்நாடு சரி. ஜோக் நீர்வீழ்ச்சி கர்நாடகா சரி. தலகோனா நீர்வீழ்ச்சி தெலுங்கானா தவறு. உலகிலேயே மிக குறைவான கல்வியறிவு விகிதம் உள்ள நாடு எது? விடை பர்கினோ பாசோ. இந்தியாவின் முதல் புவிநிலை செயற்கைக்கோள் எப்பொழுது ஏவப்பட்டது? விடை ஜூன் 19, 1981. சூரியனின் புவியீர்ப்பு சக்தி எல்லை என்பது ஊர்ட்டு மேகம். கீழ்கண்டவற்றுள் தபதியின் துணை ஆறுகளில் எது சரியானதல்ல? விடை பர்னா. வாகி, கோமை, அனர் இது எல்லாமே அதில் தான் வரும். இதில் சரியானதல்ல பர்னா. வேறுபட்டதை கண்டறிக. பேசைம், காம்பேலுனி, அங்கலேஸ்வர் இது மூன்றும் வரும். இல்லை வேறுபட்டது மன்னார் வளைகுடா. கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது? குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை சரி. கோடைக்காலம் மார்ச் முதல் மே வரை சரி. வடகிழக்கு பருவக்காற்று காலம் அக்டோபர் முதல் டிசம்பர் வரை சரி. முன்பருவக்காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை தவறு. அனைவருக்கும் மிக்க நன்றி.